நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மாட்சிமை உண்டாகட்டும். அன்பு சகோதரனே, சகோதரி, இந்த ஜூலை மாதத்தின் முதல் நாளில் இந்த தேவனுடைய நல்வார்த்தையுமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுக்கு போதுமானதாய் இருக்கட்டும். இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்காக தந்திருக்கிற நல் வசனத்தை கவனியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 42வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அன்பு சகோதரனே, சகோதரி, ஆண்டவர் இந்த வசனத்தில் உங்களுக்கு உறுதியாக கொடுக்கிறார். அறியாத வழியில் உங்களை நடத்தி கொண்டு வருகிற கர்த்தர் தெரியாத பாதைகளில் அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த அற்புதமான காரியங்களை இந்த மாதத்திலே நான் உங்களுக்கு செய்து ஒரு நாளும் நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரி, நீங்கள் கடந்து வருகிற கடினமான சூழ்நிலைகள் உங்களுடைய ஞானத்தினாலே, உங்களுடைய சிந்தனையினாலே அவைகளை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. அவ்வளவு பாடு. ஏன் இந்த கேள்வி? ஏன் இந்த பிரச்சனை? ஏன் இந்த பாடுகள்? இந்த பாதையில் நான் எப்படி நடக்க முடியும்? இந்த வேதனையோடும் இந்த போராட்டங்களோடும் தேவைகள் நடுவில் எப்படி என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நான் ஓட்டி செல்ல முடியும்? ஏன் கடவுள் எனக்கு இதை அனுமதித்திருக்கிறார் என்ற உணர்வு இந்த நாளில் உங்களுக்குள் இருக்குமானால், அருமையான சகோதரனே, சகோதரி, இந்த பாதையில் தேவன் உங்களை அனுமதித்திருக்கிறார். நிச்சயமாக பாதையை அனுமதித்தவர் அந்த பாதையில் இருக்கிற இருளை வெளிச்சமாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் எங்கேயும் தவறி போகவில்லை. நீங்கள் உங்களையே மனம் நொந்து போகாதிருங்கள். ஆண்டவர் இம்மட்டும் உங்களை நடத்தி வந்த விதங்கள் அற்புதமானவைகள். இனியும் ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவதற்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் முன்னாலே இருக்கிற அந்த இருள் இனி இருக்க போவதில்லை. அது எப்படிப்பட்ட இருளின் தன்மையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சோதனை, எவ்வளவு பெரிய பாடுகள், எவ்வளவு பெரிய தேவைகள், ஐயோ என்னால் அதை ஜீரணிக்க முடியவில்லை, ஏன் இப்படிப்பட்ட கேள்விகள், இந்த வேதனையான அனுபவங்கள் என்ற கேள்வி உங்களுக்குள் இருக்கிறதா? இன்றைக்கு ஆவியானவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு திருவிழம் பற்றுகிறார். கவலைப்படாதிருங்கள். அந்த இருள் நிச்சயமாய் வெளிச்சமாய் மாறி கோணலை செவ்வையாக்குவேன். ஐயோ, நான் தாறுமாறான பாதை, என்னுடைய வாழ்க்கையெல்லாம் உடைக்கப்பட்டு விட்டது, இனி எப்படி அதை சீரமைப்பது என்ற அந்த உணர்வு உங்களுக்குள் இருக்குமானால், சர்வ வல்லவர் சொல்லுகிறார், கவலைப்படாதிருங்கள், அவைகள் எல்லாவற்றையும் நான் செம்மையாக்க போகிறேன். அந்த கோணல்கள் எல்லாம் செம்மையாக்கப்படும். உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வு, உங்களுடைய கல்வி வாழ்வு, தொழில் வாழ்வு, வேலை காரியங்கள், உங்களுடைய திருமண காரியங்கள், வீடு கட்டுகிற காரியங்கள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், இவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் அந்த கோணலை இன்றைக்கு மாற்றி அவைகளை செவ்வையாக்கி உங்களை பத்திரமாய் வழி நடத்துவதற்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். அவரே உங்களை கரம் பிடித்து நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்படி செய்து என்ன செய்கிறாராம்? கைவிடவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, எந்த சூழலில் இருக்கிறீர்கள்? எல்லாராலும் வெறுக்கப்பட்டும் ஒதுக்கப்பட்டும் நம்பினவர்கள் எல்லாரும் தூரம் போய் இனி எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, யாரை நம்பி எப்படி இந்த உலகத்திலே, இந்த நாட்டிலே, இந்த சமுதாயத்திலே நான் வாழ்வது, எப்படி இந்த காரியத்தை நான் முன்னெடுத்து செல்லுவது? மனம் கலங்காதிருங்கள், நான் உன்னை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை கைவிட மாட்டேன், கைவிடாதிருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இயேசுவின் கரம் இன்று உங்கள் கரத்தை பிடிக்க போகிறது. உங்களை கரம் பிடித்து நடத்துகிறவர் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் உங்களுக்கு முன்னாலே அவர் கடந்து செல்லுகிறார். இனி அந்த இருள், அந்த சோதனை, அந்த பாடுகள், அந்த குறைவுகள் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் குறுக்கிட போவதில்லை. அவைகள் எல்லாவற்றையும் வெளிச்சமாய் மாற்றி நீங்கள் அனுபவிக்க வேண்டிய நன்மைகள் உங்கள் வாழ்விலை தந்து ஆசீர்வாதமான பயணத்தில், இந்த வாழ்க்கை பயணத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி
நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று கரம் பிடித்தவர் உங்களோடு கூட பயணிக்க போகிறார், உங்களோடு போஜனம் பண்ண போகிறார், உங்களோடு வாசம் பண்ண போகிறார். நீங்கள் இனி தனிமையாக அல்ல. ஆண்டவர் உங்களை கைவிடாத ஒரு நேசர் இயேசு உங்களோடு கூட கடந்து வருகிறார். நிச்சயமாக இந்த மாதம் உங்கள் இருள் மாறி வெளிச்சத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். கோணல்கள் எல்லாம் செவ்வையாக்கப்படும். கர்த்தருடைய கைவிடாதிருக்கிற பிரசன்னம் எல்லா நிலையிலும் உங்களை வழிநடத்துகிறது. அற்புதமான நிகழ்வுகளை உங்கள் குடும்பத்திலே, வாழ்விலே, தொழிலிலே, கல்வியில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆகவே அன்பு சகோதரனே, சகோதரி, மனம் தளர்ந்து போகாமல் அந்த இயேசுவை மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையின் மையமாக கொள்ளுங்கள். நல்ல தகப்பனே, இந்த அருமையான சகோதரனை, சகோதரி அப்பனுடைய கரத்திலே தருகிறேன். நீர் தந்த நல் வார்த்தைகளை இந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். ஏசப்பா, சொன்னீரே ஆண்டவரே, நீர் இவர்களை வழிநடத்தி வந்து அவர்களுக்கு முன்பதாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்கி, கோணலை சுவையாக்கி, இந்த அற்புதமான காரியங்களை நான் இவர்களுக்கு செய்து இவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொன்னீரே, அப்படியே இந்த வார்த்தை இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே நிறைவேறப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதமான நிகழ்வுகள் இந்த மாதத்திலே இவர்கள் வாழ்விலே, குடும்பத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்விலே அற்புதமான நிகழ்வுகளை நீர் நடத்த. நல்ல தகப்பனே, இந்த அருமையான சகோதரனே, சகோதரி, இந்த வேளையில் உம்முடைய கரத்திலே தருகிறேன். நல்ல பிதாவே, இயேசுவே, இந்த நல் வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் எனக்கு முன்னால் இருக்கிற இருளை இன்று வெளிச்சமாக்க வேண்டும். எனக்கு முன் கிடக்கிற கோணல்கள் எல்லாம் இன்று செவ்வையாக்கப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கை பயணம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். என்னுடைய குடும்பம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்வு, ஆண்டவரே, என்னுடைய தொழில் வாழ்வு, கல்வி வாழ்வு, எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வழிநடத்துதலை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை தேடி நிற்கிற இந்த சகோதரனுக்காய், இந்த சகோதரிக்காக நான் செபிக்கிறேன். நசரேனாகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த வார்த்தைகள் அப்படியே இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே நிறைவேற வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். எல்லா இருளின் அனுபவங்கள் மறைவதாக, கோணல்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. கைவிடாதிருப்பேன் என்று வாக்களித்த உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கரம் இந்த பிள்ளைகளை தாங்கி வழிநடத்த போகிறதற்காய் நன்றி. இந்த மாதம் இவர்களுக்கு வெற்றியின் மாதமாய், ஆசீர் மாதங்களை சுதந்திரிக்கிற மாதமாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவே, மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.